அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. பாண்டரங்கத்தோட மேற்கூரையில் கருநீல வண்ணம் பூசி அதுக்கு மேலே தான் படம் வரைஞ்சிருக்காங்க. அதனால் வெள்ளிக்கோள் இருக்கிற இடத்த மட்டும் அழிச்சிட்டு அதை தள்ளி வரைஞ்சா அந்த நிற வேறுபாடு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்துவன் முழுக்க முதல்ல இருந்தே வேலையை ஆரம்பிச்சிட்டான். மேற்கூரையில் வரையப்பட்ட முழு ஓவியத்தையும் கருநீல வண்ணம் பூசி முழுக்க மறைச்சிட்டு அதுக்கு மேலே நாள் மீன்களையும் கோள் மீன்களையும் புதுசாக வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓவியர்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாமே அந்துவன் கூடையே இருந்து செவியன் கேட்டுக்கிட்டே தானே இருந்தான். செவியன் இது எல்லாத்தையும் போய் நம்ம இளமருதன்கிட்ட போய் சொல்லிட்டான். இளமருதனுக்கு இதெல்லாம் கேட்டு ஒரே நடுக்கம். ஆசான் வர்றப்ப தேவாங்கோட கூட்டை எடுத்து வேற அறையில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்துவன் சொல்லியிருந்தான். ஆனால் கடைசி நேரத்தில் இவங்க எல்லாருமே மறந்துட்டாங்க. அந்துவன் விலகி விலகி போய் அந்த தூணுக்கு பின்னால் இருந்த தேவாங்க கூட்டை பார்த்துக்கிட்டே இருந்தால அது நம்மளுக்கு தெரியும்ல. சிக்கலுக்கு ஒருவேளை நம்மளும் ஒரு காரணமோ அப்படின்னு வேற பயந்தான் இளமருதன். சரி, நம்ம இப்போவாவது இந்த தேவாங்க தூக்கி வேற எங்கேயாவது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்க்காம இருக்கிறப்ப எடுத்துடலாம் அப்படின்னு ஓவியர்கள் எல்லாரும் அவங்க வேலையை பண்ணிட்டு சாப்பிட போன நேரம் பார்த்து பாண்டரங்கத்துக்குள்ளே நுழையிறான் நம்ம இளமருதன். இடது பக்கம் இருந்த கடைசி தூணுக்கு பின்னால் இருக்கிற அந்த கூண்டை நோக்கி போனான். அங்கே ஏற்கனவே யாரோ ஒருத்தன் உட்காந்துருக்கான். பக்கத்தில் போய் பார்த்தா வேற யாரும் இல்லை, அந்துவன் தான் அங்கே உட்காந்துருக்கான். இளமருதன் போய் அந்துவன்கிட்ட மன்னிப்பு கேட்டான். முதல்ல நீங்கள் சொன்னீங்க திசைவேளர் வர்றப்ப வேறு அறைக்கு இதை மாற்றி எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தில் எல்லாருமே மறந்துட்டோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு போய் இளமருதன் கேட்குறான். நீ ஏன் மன்னிப்பு கேட்குற? நீ தான் மேலே இருந்த வெள்ளியை நகர்த்தி வச்சியா என்ன அப்படின்னா அந்துவன். இளமருதனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அந்துவனோட மனநிலை என்ன அப்படிங்கிறத இளமருதன் புரிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்தான் அந்துவன் பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் சரி, இப்போ நான் அந்த கூண்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூண்டை எடுக்க போனான். இப்போ அந்துவன் வேண்டான்னு சொல்லிட்டான். மேற்கூரையில் இந்த ஓவிய பணி முழுசாக முடிகிற வரைக்கும் நான் இந்த அரங்கத்தை விட்டு வெளியே வரப்போகிறதில்ல. எத்தனை நாளானாலும் சரி இந்த அரங்கத்துக்குள்ளே தான் நான் இருக்க போகிறேன். எவ்வளவு நேரம்தான் நான் அண்ணாந்து மேற்கூரையவே பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? அப்பப்போ குனிஞ்சு கூண்டுக்குள்ளே இந்த 2 தேவாங்கோட விளையாட்டை பார்க்குறது தான் என்னோட ஒரே பொழுதுபோக்கு. அதனால் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த கூண்டு இங்கேயே இருக்கட்டும். வேலையெல்லாம் முடிஞ்சதும் நான் போகிறேன், அதுக்கப்புறம் நீ இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி இளமருதனையும் அனுப்பி வச்சிட்டான் அந்துவன். அதுக்குள்ளே அந்துவனுக்கும் அந்த தேவாங்குகளுக்கும் ஒரு புது நட்பு உருவாயிருச்சு. இளமருதனும் சரி அப்படின்னு தலையாட்டிட்டு வெளியில் போயிட்டான். அந்துவன் இலந்த பழத்தை எடுத்து அந்த உள்ளே அப்படியே அந்த தேவாங்குக்கு சாப்பாடை அப்படியே உள்ளே உருட்டி விட்டுக்கிட்டே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். தேவாங்கு 2ம் அந்த இலந்த பழத்தை சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்துச்சு. இப்போ இந்த அரண்மனையில் இது புதுசாக கட்டுற அரண்மனை நமக்கு தெரியும்ல. ஆனால் மிகப்பெரிய அந்த மதுரை அரண்மனையோட வளாகத்தில் ஒரு பழமையான மாளிகை ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் பாசிலை அரங்கு. பச்சை நிற மணிக்கற்களை அப்படியே பதிச்சு கட்டின ஒரு அரங்கு அது. எந்த ஒரு நல்ல செயல் ஆரம்பித்தாலுமே பாண்டியர் குடி அங்கே தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த திருமண பெருவிழாவோட முதல் நிகழ்வுமே அந்த பாசிலை அரங்கிலிருந்து தான் ஆரம்பிக்க போகுது. அந்த நிகழ்வில் அரச குடும்பத்தினர் மட்டும்தான் இருந்தாங்க, வேறு யாருக்குமே அனுமதி இல்லை. அங்கே இருந்ததில் அரச குடும்பத்தினர் அல்லாத ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா திசைவேளர் மட்டும்தான். எப்போவுமே காலத்தை குறித்த பயம் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே தானே இருக்குது. காலத்தை பற்றி தெரிஞ்சவன் யாராவது இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதிகாரத்தோட எல்லா கதவுகளுமே அவனுக்கு திறந்து தான் இருக்கும். அதே மாதிரி தான் திசைவேளர் இங்கே இருக்கிறதுக்கான காரணம். அரச குடும்பத்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் பேர் அலங்காரத்தோடு அங்கே நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வணிக குடும்பத்தினரோட அணிகலன்கள் அரச குடும்பத்தினரை விட அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு பொற்சுவை ஒரு பெரிய இடம். ஒருத்தர் பார்த்து வியந்துக்கிறாங்க. அப்போ மாமன்னர் குலசேகர பாண்டியனும் சூழ்கடல் முதுவன், அதாவது சாத்துகளோட தலைவன் பொற்சுவையோட தந்தை மாமன்னர் குலசேகர பாண்டியனும் சூழ்கடல் முதுவனும் சேர்ந்து அரங்குக்குள்ளே வராங்க. அதாவது பொண்ணோட அப்பாவும் பையனோட அப்பாவும், பையன் அதாவது மணமகன்
பொதிய விற்பன் பாண்டிய குலத்து இளவரசன், அவங்க அப்பா வந்து குலசேகர பாண்டியன். இந்த பக்கம் வந்து வணிகர் குல தலைவன் சூழ்கடல் முதுவனோட மகள் பொற்சுவை தான் வந்து மணமகள். இப்போ உள்ளே வந்த 2 பேருக்குமே வயசு 50 தாண்டி இருக்கும். நல்ல நெடுன்னு உயர உடல் வலிமை, தோள்பட்டையில் அப்படியே புரள்ற வெண்முடி. 2 பேருக்கும் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் முக அமைப்பை பார்த்தா 2 பேருமே வேற வேற உலகம் அப்படின்னு தெரியுது. ஆழ்கடலோட உப்பங்காத்து காலம் முழுக்க படிஞ்சு சூழ்கடல் முதுவனோட முகம் அப்படியே அந்த அடையாளத்தோடு இருந்துச்சு. சின்ன வயசில் வந்து செங்கனூர் முற்றுகை அப்போ கீழ் உதட்டில் வந்து வெட்டுப்பட்டு அந்த தழும்பு வந்து இன்னும் மறையலை குலசேகர பாண்டியனுக்கு. 2 பேர் அப்படியே முழு நிலை அலங்காரத்தோடு உள்ள நுழைஞ்சு மனம் குவிந்து அப்படியே உடல் விழுந்து வணங்கி எந்திரிக்கிறாங்க. எல்லாரும் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் இப்போ சமமான உயரத்தில், ஆனால் 2 வேற வேற அடையாளங்கள் கொண்ட இருக்கை. அந்த இருக்கையில் இவங்க 2 பேரும் வந்து உட்காந்துடுறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் இளவரசன் மணமகன் பொதிய விற்பன் வந்தான். கொஞ்சம் குறைவான உயரம், ஆனால் நல்லா வலிமை மிகுந்த உடல்வாகு, முழு அலங்காரத்தோடு வந்து தன்னோட தந்தை பக்கத்தில் அவனுக்கான இருக்கையில் வந்து உக்காந்துட்டான். இப்போ அடுத்து எல்லாரும் மணமகளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சூழ்கடல் முதுவனோட கண்களில் இப்போ ஒரு செருக்கு வருது. ஏன்னா உள்ள நுழையிற தன்னோட மகளோட பேரழகு ஒரு கண நேரத்தில் இந்த அவையவே அப்படியே சொலட்டிடும் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். மணமகள் வர்ற திசை நோக்கி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திருமண பெருவிழாவோட முதல் நிகழ்வு, அரச குலத்தவர் மட்டும் பங்கெடுக்கிற நிகழ்வு, இந்த பாசிலை அரங்கு இதுக்குள்ளே நடக்கிற நிகழ்வில் இப்போ தோழிகள் சூழ பொற்சுவை உள்ள வந்தான். 9 விதமான மணிகளை வந்து அப்படியே வரிசையாக பொருத்தி ஒரே கொடி மாதிரி உச்சந்தலையிலிருந்து அப்படியே முன்னால் சரிஞ்சு இருந்தது தலைப்பாளை. நீல நிற கச்சை அணிஞ்சிருந்தா பொற்சுவை. இப்படி ஒரு வண்ணத்தில் இவ்வளவு ஒரு மெல்லிய துணியை இதுவரைக்கும் இந்த மதுரை மாநகரத்தில் யாருமே பார்த்தது கிடையாது. காலடியில் அப்படியே பொற்சலங்கை போட்டிருக்கா. அந்த பொற்சலங்கையோட ஒளிப்பட்டு அப்படியே மின்னு அப்படியே கசிகிற வண்ணம் மாதிரி இருக்குது ஒரு செவ்வண்ண பூச்சு. அதாவது காலுக்கு வந்து மருதாணி மாதிரி இட்டிருப்பாங்க இல்லையா, சிவப்பு கலரில் அந்த பூச்சு. அந்த பூச்சி எப்படி இருக்குன்னா அந்த பொற்சலங்கையில் இருந்து ஒளிப்பட்டு அந்த நிறம் வந்து அப்படியே கசிஞ்சு தரையில் அப்படியே படர்ற மாதிரி இருந்தது. அவ்வளவு அழகு. பார்க்குறவங்களோட கருவிழிகள் அப்படியே நகர முடியல. பொற்சுவை மட்டும் நடந்துக்கிட்டு இருந்தா. எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. கொஞ்சம் தலையை தாழ்த்தி தான் நடந்து வந்தா. ஏன்னா அலங்காரங்களை கடந்து அவளோட ஆள் மனசை பார்க்கக்கூடியவங்க யாருமே இல்லை அந்த அவையில். அப்பா பக்கத்தில் வந்து உக்காந்துட்டான். ஆனால் அதிகமான ஆபரணங்கள் அவள் போடவே இல்லை. ஆனால் அவள் போட்டிருந்த எதையுமே இதுக்கு முன்னால் அந்த கூட்டத்தில் இருந்த யாருமே பார்த்தது கிடையாது. பாண்டிமாதேவியோட தோழிகளெல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்னது இது, மணமகள், அதுவும் இவ்வளவு பெரிய வணிகனோட மகள், கழுத்தில் ஒரே ஒரு ஒற்றையணி மாலை மட்டும் போட்டிருக்கா, அதில் ஒரே ஒரு முத்து மட்டும்தான் இருக்குது, ஏன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ ஒரு பதில் வந்துச்சு. இடம்புரி சங்கு, அந்த சங்கு 1000 சூழ்ந்தது தான் வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1000ல் ஒரு சங்கு தான் வலம்புரி சங்காக இருக்கும். அந்த வலம்புரி சங்கில் 1000ல் ஒன்று வந்து வளைநிலை வடிவில் இருக்குமா. அதை வச்சு தான் ஒரு அணியே செய்ய முடியும். அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த வலம்புரி சங்கை இதுவரைக்கும் உலகத்திலேயே 2 தான் எடுத்திருக்காங்க. அதில் ஒன்று யவன அரசியாரோட தலைமுடியில் இருக்குது, இன்னொன்று பொற்சுவையோட கழுத்தில் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அப்படியே காதோட காதாக சொன்னால் அதுக்கப்புறம் அரங்கில் எந்த பேச்சும் இல்லை. இப்போ பாண்டியர் குல முதியவள், அதாவது பாண்டியர் குலத்திலேயே இருக்கிற முதுமகள், ஒரு வயதானவங்க, அவங்க வந்து நல்ல மின்னுற ஒரு வெண் தட்டை எடுத்துகிட்டு வந்து பேரரசன்கிட்ட கொடுத்தாங்க. அதில் மஞ்சள் கிழங்கு அப்படியே வட்ட வடிவில் அடுக்கி வச்சுருந்தாங்க. நடுவில் வந்து வெற்றிலை வச்சுருந்தாங்க. அந்த தட்டை வாங்கி குலசேகர பாண்டியன்
சூழ்கடல் முதுவன் கிட்ட கொடுத்தான். சூழ்கடல் முதுவனும் அதை வாங்கிக்கிட்டு அவங்க வழக்கப்படி பொன்னிறத்தட்டு கொடுத்தான். அந்த பொன்னிறத்தட்டுலேயுமே மஞ்சள் சூழ நடுவில் வந்து வெற்றிலை இருந்துச்சு. முன்னொரு மரபுப்படி இப்போ 2 பேரும் வெற்றிலை மாற்றி மணமுடி வாக்களிச்சிட்டாங்க. அதாவது நம்ம தட்டு மாற்றிக்கிறது அப்படின்னு இக்காலத்தில் சொல்கிற அந்த சடங்கு முறைப்படி இந்த கணத்தில் இருந்து தான் மண விழா அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. 2 மாதம் நடக்கும், 6 நிகழ்வுகளாக நடக்கும். நிறைவான விழா வந்து மணமாலை சூடல், மாலை மாற்றிக்கிற விழா. அதோட வந்து இந்த திருமண பெருவிழா வந்து நிறைவடையும். இங்கே விழா ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் பரம்பு நோக்கி போயிட்டு வருவோமா? பரம்பில் கடைசியாக பேரெலியை பிடிக்கிறதுக்காக உதிரன் எல்லாரும் போகிறாங்க வீரர்களோட. கூட கபிலர் பாரி போனப்போ அந்த மயில் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் புலி அடித்த அந்த தடம் இது எல்லாமே பார்த்தாங்கல்ல. அங்கே தான் நம்ம விட்டுட்டு வந்தோம் பாரியையும் கபிலரையும். இப்போ உதிரன் வந்து பேரெலியை பிடிக்கிறதுல ரொம்ப முனைப்போடு இருக்கான். அவன் வீசின ஈட்டி வந்து அப்படியே கருங்கல்ல பட்டு தெரிக்குது. உதிரன் விடுறதா இல்லை. அந்த பார்த்த பேரெலியை வந்து எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ட்டு போகிறான். ஆனால் அந்த பேரெலி வந்து பாறை இடுக்குக்குள்ளே போய் அப்படியே பதுங்கிக்கிருச்சு. கண்ணில் படாத வரைக்கும் தான் அதால் தப்பிச்சு வாழ முடியும். கண்ணில் பட்டுருச்சு, எந்த பாறைக்குள்ளே போனாலும் சரி உதிரன் வந்து விடமாட்டான். அது எந்த கல்லுக்குள்ளே, அந்த எந்த புதருக்குள்ளே போச்சோ அந்த கருங்கல்லை வந்து 4 வீரர்கள் அப்படியே சேர்த்து போட்டு புரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது தப்பிச்சு வெளியேறிச்சுன்னா குத்தி தூக்குறதுக்கு வந்து அப்படியே தயாராக இருக்காங்க. பாறைக்கு கொஞ்சம் மேலே இருந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் பாரியும் கபிலரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரும்பாறையை புரட்டி தள்ளி பார்த்தா உள்ளுக்குள்ளே எலியும் இல்லை, தொலையும் இல்லை. எல்லாம் எங்கே, அதுக்குள்ளே எங்கே போச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாரியும் கபிலரும் கொஞ்சம் பின்தங்கி தானே வந்தாங்க. அவங்க வந்து மேலே நின்று இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே உதிரன் மற்றும் வீரர்கள் வந்து பேரெலியை பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த எலி எங்கே போச்சு அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப யாருமே எதிர்பார்க்காம இன்னொரு திசையிலேருந்து ஒரு எலியை அப்படியே குத்தி தூக்கிட்டான் உதிரன். அந்த எலியோட கீச்சொலியோட எல்லாரோட உற்சாக ஒலி அப்படியே கலந்துருச்சு. பாரி வந்து அவனை அறியாமல் ஒரு சீழ்கை அடிச்சிட்டான்னா விசில் அடிச்சிட்டான் எலியை பிடிச்சதுக்கு. அந்த பிடிச்ச எலியை ஒரு சின்ன கூடையில் போட்டுக்கிட்டு அடுத்த பாறையை நோக்கி போகிறாங்க. வழக்கம் போல் வீரர்கள் முன்னால் போக பாரியும் கபிலரும் கொஞ்சம் தள்ளி பின்னால் வந்துக்கிட்டு இருந்தாங்க. பாறைகளுக்கு இடையில இருக்கிற செடி கொடியெல்லாம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே வீரர்கள் நடக்கிறாங்க. இப்போ உதிரனோட கவனம் வந்து கொஞ்சம் சிதற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பாரியோட கண்கள் வந்து உதிரனை ஊடுருவறத அவன் 2-3 வாட்டி கவனிச்சிட்டான். ஏன் அப்படின்னு புரியல. பாரியும் கூட வர்றது வந்து கபிலருக்காக அப்படின்னு தான் முதல்ல உதிரன் நினச்சான். ஆனால் இப்போ 2 நாள் வந்துக்கிட்டு இருக்காங்க. பாரியை ஊத்து பார்த்ததுலேருந்து அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை நம்மளை ஆராயறதுக்கு தான் பாரி வர்றாங்களோ, நம்ம திட்டமிடலை வந்து சரி பார்க்குறதுக்காக அப்படின்னு. நீலனுக்கு அப்புறம் நம்மளை தான் கபிலர் கூட இருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் தகுதியா இல்லையா அப்படின்னு சரி பார்க்குறதுக்கு தான் கூடவே பாரி வராரோ அப்படின்னெல்லாம் அவன் வந்து யோசிச்சுக்கிட்டான். பாரியை பற்றி வந்து ஏகப்பட்ட கதைகள் கேள்விப்பட்டிருக்கான் உதிரன் வந்து இளம் வீரனில் அவன் சின்ன வயசுலேருந்து நிறைய கதையெல்லாம் கேட்டிருக்கான். பாரியோட அறிவு நுட்பம் யாருக்குமே வாய்க்காது அப்படின்னு இருக்கிற எல்லா வீரர்களுமே சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து பாரி இந்த பேரெலியை வந்து இந்த வீரர்கள் எப்படி வேட்டையாடுறாங்க அப்படின்னு பாரி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாரியோட கவனம் வேற எங்கேயோ இருக்குது அப்படிங்கிறத உதிரன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அந்த உதிரன் எலியை அப்படியே துல்லியமாக அப்படியே குத்தி தூக்குனால அதை வந்து ரொம்ப வியந்து பாராட்டிக்கிட்டு இருக்காரு கபிலர். பாரி பதில் சொல்லவே இல்லை. அப்போ என்னடானா பேரெலியை தூக்குனதுமே நீ சீழ்க்கையெல்லாம் அடிச்சிங்க, அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அவனை பாராட்டிக்கிட்டு இருக்கேன், பதிலுக்கு எந்த பாராட்டுமே சொல்லாமல் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கபிலர் கேட்டார் பாரிட்ட. ஐயோ, நான் சீழ்கை அடித்தது உதிரனுக்கு இல்லை, அந்த எலிக்கு அப்படின்னா பாரி. ஏன்? பேரெலிக்கு நல்ல தடிச்ச உடம்பு இருக்கும், அதனால வேகமாக ஓடவோ சின்ன சின்ன இடுக்குக்குள்ளே நுழையவோ முடியவே முடியாது. அப்படி இருந்தும் எத்தனையோ விலங்குகள்கிட்ட இருந்து அந்த எலி தப்பிச்சு வாழுது அப்படின்னா அதுக்கு காரணம் அதோட தந்திரம். சமவெளியில் இருக்கிற நரியோட தந்திரத்தை விட மலை முகட்டில் இருக்கிற பேரெலியோட தந்திரம் வந்து ரொம்ப அதிகம்.
அப்படின்னு சொன்னான் பாரி. சரி, அப்படி அங்கே என்ன நடந்துச்சு? நீ ஏன் எலிக்கு போய் சீழ்க்கை அடிச்ச? பாறையிலிருந்து வெளியே வந்த எலியும் உதிரன் குத்தி தூக்குன எலியும் வேற வேற. உள்ளிருந்து வந்தது வலது பக்கம் ஓடின வேகத்தில் அந்த சின்ன புதருக்குள்ளே இருந்த இன்னொன்று எதிர்பாராமல் வெளியே வந்துருச்சு. அதை உதிரன் குத்தி தூக்கிட்டான். ஆனால் அவன் தேடி வந்த எலி அவன் காலடிக்கு பக்கத்தில் தான் பதுங்கி இருந்துச்சு, யாருமே பார்க்கல அப்படின்னா பாரி. சரி, நீ பார்த்தேல, அப்போ நீ அந்த வீரர்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாரு கபிலர். அது எனக்கு எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை எப்படி நான் காட்டி கொடுப்பேன் அப்படின்ட்டான் பாரி. கபிலருக்கு ஒன்றும் புரியலை. இது என்ன வேட்டைக்கு எதிரான ஒரு பதிலாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. வேட்டையோட இயல்புக்கு மாறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாரு, அப்போ வேட்டை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன பாரி? உன்னோட வீரர்கள் வேட்டையாடுறாங்க, அவங்க ஒரு எலியை பிடிக்காம இன்னொரு எலியை பிடிக்கிறாங்க, அவங்க தேடி வந்த எலி அவங்க காலுக்கு பக்கத்தில் இருக்குது, நீ அதை பார்க்குற, ஆனால் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டுற. அப்போ வேட்டை அப்படிங்கிறதுக்கு என்னதான் பொருள் அப்படின்னு கேட்டார். வேட்டை அப்படின்னா தாக்குதலும் தப்பித்தலும் அப்படின்னா பாரி. நீங்கள் எந்த பக்கம் இருந்தும் இந்த விளையாட்டை பார்க்கலாம். சரி, நீ எந்த பக்கம் இருந்து பார்த்த? கபிலரே, நான் வேட்டையை எப்போவுமே தப்பிச்சு போகிற விலங்குக்கு பக்கத்தில் இருந்து தான் பார்ப்பேன். இந்த வேட்டையில் உதிரனோட விளையாட்டு வேறு மாதிரி இருக்குது. அதனால் இந்த தடவை நான் எந்த பக்கமுமே சாரலை. உதிரனோட செய்கை அப்படி இருக்குது. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? தப்பிக்கவே முடியாத ஒரு பேரெலியாக பார்த்து அதைத்தான் வேட்டையாடுறான். அந்த எலியை கொண்டு உங்களுக்கு போர்வை செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னா பாரி. ஒன்றுமே புரியலை கபிலருக்கு. ஏன் மற்ற எலியை பிடிக்கிறதுக்கும் தப்பிக்க முடியாத பேரெலியை பிடிச்சி ஆடை நெய்கிறதுக்கும் என்ன வேறுபாடு? எனக்கு எதுவும் புரியலை அப்படின்னாரு கபிலர். அதாவது எலி, ஏகப்பட்ட எலியை பிடிச்சி அதனோட எலி முடியில் போர்வை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க பேரெலி வேட்டைக்கு வந்திருக்காங்க. ஆனால் அதில் குறிப்பிட்டு தப்பிக்க முடியாத எலியை உதிரன் வேட்டையாடி அதில் தான் போர்வை நெய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாரு பாரி இப்போ கபிலர்கிட்ட. ஆனால் அதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கபிலர் கேட்டப்போ, உங்களுக்கு புரியலையா? என்னன்னைக்கு உங்களை வெளியே விடாமல் பரம்பு நாட்டிலையே வச்சுக்கணுங்களா அப்படின்னா பாரி. கபிலர் இது எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி நின்றுட்டார். ஓ, ஆக மொத்தம் நீங்கள் 2 பேரும் பேரெலியை வேட்டையாடலை, என்னைய தான் வேட்டையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. ஐயோ, நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாரி சொன்னான், பிடிபட்டதுக்கப்புறம் யாராவது வேட்டையாடுவாங்களா என்ன? கபிலருக்கு சிரிப்பு அடக்க முடியலை. அப்புறம் சொன்னார், கூடு அப்படிங்கிறது பறவைக்கான தங்குற இடம், வானம்தான் வாழ்விடம் அப்படின்னாரு. உண்மைதான், ஒரு நாள் உங்களோட வானமே நாங்களாக தான் விரிஞ்சிருப்போம் அப்படின்னா பாரி. பாரியோட தோழமை அப்படியே எல்லை கடந்து விரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இது என்ன மாதிரி உரையாடல் அப்படின்னா, கபிலர் ஒரு இடத்துல நிலச்சி இருக்கிறவர் கிடையாது. அவர் ஒரு பெரும் புலவர், பல்வேறு நாடுகளுக்கு போவார், இருக்கிற மூவேந்தர்கள் அத்தனை பேர் கூடயுமே அவர் நண்பர். அந்த வகையில் இப்போ பரம்புமலைக்கு வந்திருக்கிறாரு. அவர் நிரந்தரமாக பரம்புமலையில் தங்குறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் வந்த சில நாட்களில் பாரிக்கும் கபிலருக்குமான தோழமை ரொம்ப ஆழமாக போயிடுச்சு. இப்போ பரம்பில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கபிலர் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பாரியும் கூட தான். அதனால தான் பிடிபட்டதுக்கப்புறம் யாராவது வேட்டையாடுவாங்களா அப்படின்னு பாரி கேட்குறதோட பொருள் என்னென்னா, கபிலரோட மனசை ஏற்கனவே அங்கே ஆணி அடித்த மாதிரி இறங்கிருச்சு பரம்பு மலையில். அதனால இதுக்கு மேலே கபிலர் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் கபிலர் என்ன சொல்கிறாரு, வானம் தான் வாழ்விடம், எனக்கு இதுதான் இடம் அப்படின்னு எதுவும் கிடையாது அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு அவரோட இயல்பை சொல்கிறதுக்கு. ஆனால் உங்களோட வானமே நாங்களாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டான் பாரி. கபிலருக்குமே ஒரு பயங்கரமான தோழமை உருவாயிருச்சு பாரியோட அந்த இடத்துல. ஆனாலுமே அவர் அப்பப்போ இல்லை, நான் புலவன், நான் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு அவரே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மலையோட கீழ் திசையில் ஒரு ஊசி புகை, ஊசி மாதிரி ஒரு புகை அப்படியே மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறவங்க பாறையோட இடது பக்கம் இருந்ததுனால முதல்ல அதை பார்க்கல.
பாறைக்கு மேலே பாரி நின்னதுனால அதை பார்த்தான். அதை பார்த்துக்கிட்டே கபிலரும் நின்னார். ரொம்ப தூரத்தில் கீழ்காட்டில் நடுவில் இருந்து அந்த புகை வருது. இது என்ன புகை, காட்டுக்கு நடுவில் இருந்து என்ன வருது அப்படின்னு கேட்டப்ப, அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதோ உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கம் திரும்பி பார்த்தான் பாரி. பாறையோட இடது பக்கம் பேரெலி வேட்டையில் தான் இந்த குழுவே கவனமாக இருக்குது. அவங்களுக்கு இன்னும் அந்த ஊசி புகை தெரியல. காட்டுக்குள்ளே இருக்கிற யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டால் படர்ந்து கிடக்கிற சென்றி கொடியை பறித்து தீக்கல் வச்சு தீ மூட்டுவாங்க. அந்த கொடியில் எப்போவுமே தீப்பிடிச்சு எரியாது, புகை மட்டும்தான் வரும். அதே மாதிரி அந்த புகை கீழே படராது, அருந்துராமல் அப்படியே மேலே எழும்பிக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து பார்த்தாலுமே உச்சி நோக்கி அப்படியே விடாமல் வர்ற அந்த ஊசி புகையை பார்த்துடலாம். உடனே ஓடி போய் அந்த மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னான் பாரி. சரி, அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வீரர்களை அனுப்பணும்ல அப்படின்னாரு கபிலர். எவ்வளவு தூரம் இருக்குன்னு கணக்கு போட்டால் நம்ம இருக்கிற இடத்த விட ரொம்ப குறைவான தொலைவில் தெற்கு பக்கம் இன்னொரு ஊர் இருக்குது. அங்கேருந்து மக்கள் புறப்பட்டு போயிடுவாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னா பாரி. உதவ ஆள் போயிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க நம்மளுக்கு எப்படி தெரிவிப்பாங்க, அது தெரியணும் இல்லையா? அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பாரி இன்னொரு திசையை சுட்டி காட்டினா, ஏற்கனவே ஒரு புகை வருதில்ல, அதுக்கு பக்கத்திலே இன்னொரு புகையும் வந்துச்சு. இன்னொரு புகை மேலே வந்துச்சுன்னா உதவிக்கு ஆள் போயிட்டாங்கன்னு அர்த்தம், வேறு யாரும் வர வேண்டியதில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னான் பாரி. இப்போ இந்த பக்கம் பேரெலியை விரட்டிக்கிட்டு இந்த வீரர்கள் போய்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி 4 எலியவாவது பிடிச்சிடணும் அப்படின்னு உதிரன் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். காட்டுக்குள்ளே மற்றதுலேருந்து தப்பிச்சுக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு நம்மளை காட்டிக்கிறதுமே சம முக்கியத்துவம் இருக்கிற ஒரு கலை தான். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த 2 வித்தைகளுமே தெளிவாக தெரியும். நம்ம உயிரினங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது இப்படின்னு பாரியும் கபிலரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. நல்ல பெரிய பெரிய புதருக்குள்ளேயும் கரும் பாறை இடுக்குகளுக்குள்ளேயும் வீரர்கள் விடாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்ணில் ஒன்றுமே அகப்படலை. உச்சி பொழுது கடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம்தான் வேட்டை கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லா இடுக்குக்குள்ளே இருக்கிற உயிரினங்களை கண்டுபிடிச்சி வேட்டையாடுறதே ரொம்ப கஷ்டம். கபிலர் நடக்கிறதுக்கு ஏற்றபடி வழிகளை தேர்வு பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் பாரி. வீரர்கள் ஒரு பக்கம் பாறை இடுக்கெல்லாம் கிளறிக்கிட்டு இருக்க, உதிரன் மட்டும் தனியாக கீழ் நோக்கி போய்கிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டான் பாரி. உதிரன் போய்கிட்டு இருந்த திசையில் ஒரு தனி மரம் இருந்துச்சு. அதை நோக்கி தான் போகிறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அந்த மரம் என்ன மரம் அப்படின்னு யாருக்கும் பிடிபடலை. போய்கிட்டு இருக்கிற உதிரன் மரத்துக்கு பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் தூரத்துலேயே நின்றுட்டான். இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நோக்கி இறங்கி வர்றாங்க. இப்போ பாரியோட கண்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. கபிலர்கிட்ட நீங்கள் இங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒரு இடத்துல ஒரு பாறை மேலே உட்கார வச்சுட்டு அங்கே போனான் பாரி. தொலைவிலேயே கபிலரை உட்கார வச்சுட்டு வர்றதை பார்த்ததுமே, சரி இது என்ன மரம் அப்படின்னு பாரியும் உணர்ந்துட்டான் அப்படின்னு உதிரனுக்கு தெரிஞ்சு போச்சு. உதிரன் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் சேர்ந்தாங்க. அந்த மரம் இருக்கு இல்லையா, தனித்து இருக்கிற மரம், அதோட அடிவாரத்தில் அங்கே இங்கேயும் நிறைய வண்டுகளெல்லாம் செத்து கிடக்குது. ஆனால் செத்து கிடந்த வண்டை எறும்புகளோ கரையான்களோ எதுவுமே சாப்பிடல. இப்போ இங்கே நின்னவங்க எல்லாரோட கண்களும் அப்படியே கீழே இருக்கிறத உன்னிப்பாக பார்த்துச்சு. ஏன்னா அந்த மரத்துக்கு பேர் வண்டுக்கடி மரம். அந்த மரத்தோட இலைகளுக்குள்ள வண்டு பறந்தாலோ கிளைகள் மேலே உட்கார்ந்தாலோ கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்துடும். அதுக்கப்புறம் மயக்கம் தெளியாமலேயே அந்த வண்டுகள் எல்லாமே இறந்து போயிடும். அந்த இறந்து போன வண்டுகளை மொக்கிறதுக்கு கூட பக்கத்தில் எதுவுமே வராது. இந்த பரம்புமலை காட்டில் அரிதான மரங்களில் இந்த வண்டுக்கடி மரம் ஒன்று. இப்போ காட்டுக்கு பழக்கப்படாத யாராவது இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதோட வாசனை பட்டாலே போதும் உடம்பெல்லாம் அப்படியே வீங்கி போயிடும். மூக்கில் ஏற்படுற அரிச்சல் அப்படியே தாங்க முடியாது. அதனால தான் கபிலரை நல்லா தூரத்துலேயே உட்கார வச்சுட்டு வந்துட்டான் பாரி. கபிலர் வந்ததுலேருந்து இந்த வண்டுக்கடி மரமை நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு பாரி நினச்சிக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா இந்த வண்டுக்கடி மரத்தோட பட்டையை எடுத்து நல்லா அரைச்சி தேய்ச்சிக்கிட்டோன்னா காட்டுப்பூச்சி எதுவுமே அண்டவே அண்டாது. பரம்புலேயே பிறந்து வாழ்கிறவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா பழக்கம் இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து யாராவது வர்றாங்க அப்படின்னு சொன்னால்
அதுவும் குறிப்பாக மழை காலத்தில் யாராவது வந்து பரம்பு மலையில் தங்குறாங்க அப்படின்னா இந்த வண்டுக்கடி மரத்தோட பட்டையை எடுத்து அரைச்சி தேய்க்க சொல்லிடுவாங்க, கொடுத்துருவாங்க. இந்த மரப்பட்டையை வந்து உரித்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் போய் பொறுமையாக பிச்செல்லாம் எடுக்க முடியாது. அதோட வாசனை வந்து எப்போ வேணாலும் ஒரு மயக்கத்தை கொடுத்துரும். இப்போ கபிலருக்கு வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உதிரன் வந்து அப்படியே தன்னோட ஈட்டியை வந்து மரத்தோட அடிவாரத்தை நோக்கி வீசி எறிஞ்சான். அது நல்லா தூர் பகுதியில் ஒரு விளிம்பில் குத்தி நின்றுக்கிருச்சு. வேகமாக போனான், படு வேகமாக, அதாவது மயங்கிடக்கூடாது இல்லையா, அதனால் ஓடி போன வேகத்தில் ஈட்டியோட முனையோட ஒரு பெரிய பட்டை அப்படியே பிச்சு எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டான். முதல் முறையாக அந்த வேகத்தை அப்படியே ஒத்து பார்க்குறான் பாரி. அன்றைக்கி ஒரு எலி தான் இவங்களுக்கு சிக்கிச்சு. ஆனால் பாரிக்கு அளவில்லாத மகிழ்ச்சி இருந்துச்சு. அந்த மரப்பட்டையை பிச்சு எடுத்தாச்சுல. கபிலர் வந்தது கேட்டார், என்ன இங்கே தனியாக உட்கார வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பாரி சந்தோஷத்தோடு சொன்னான், நீங்கள் பரம்பில் இருக்கிற ஒவ்வொரு பொழுதுமே என்னோட மனசு பதட்டத்தில் தான் இருக்குது. அதுவும் கார்காலம் ஆரம்பித்ததுமே என்னோட பதட்டம் கூடி போச்சு. எண்ணற்ற பூச்சி உயிரினங்கள் வாழ்கிற இந்த காட்டில் கண்ணுக்கு தெரியாத சின்ன பூச்சி கூட பெரிய விஷத்தை உள்ளே செலுத்திடும். அதுக்கப்புறம் நஞ்சு முறி கொடுக்குற வரைக்கும் உங்கள் உடம்பு அதை தாங்குமா அப்படின்னு தெரியாது. அதனால என்னோடய பதட்டம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. வண்டுக்கடி மரத்தோட பட்டையை அரைச்சி உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டா எந்த பூச்சியும் உங்களை அண்டாது. இந்த மரம் கண்ணில் படாதான்னு தேடிக்கிட்டே இருந்தேன். உதிரன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா பாரி. நான் பரம்புக்கு வந்து பல நாள் ஆச்சு, இன்னும் என்னை ஆயத்தப்படுத்துகிற வேலை உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னாரு கபிலர். வந்துட்டு திரும்ப போகிறவங்களுக்கு இவ்வளவு ஆயத்தம் தேவையில்லை, வந்தவங்களுக்கு மட்டும்தான் இது எல்லாமே அப்படின்னா பாரி. பதிலுக்குள்ளே இருக்கிற சூட்சுமம் கபிலருக்கு நல்லாவே புரிஞ்சுது. கபிலரை அங்கேயே தக்க வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறான் பாரி. வேட்டை இன்னும் முடியலையா என்ன அப்படின்னு கேட்டார் கபிலர். நீ என்ன சொன்ன, இந்த வேட்டையில், அதாவது இந்த பேரெலி வேட்டையில் நீ எந்த பக்கமும் சாராமல் இருக்கிறதா சொன்ன. ஆனால் நீ படுற சந்தோஷத்தை பார்த்தா வேட்டையாடுறவனோட மனநிலையை நீ சார்ந்துட்ட அப்படின்னுல தெரியுது அப்படின்னாரு கபிலர். அளவே இல்லாத மகிழ்வு மூலமாக என்னை உங்களுக்காக காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மூலமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருதில்ல அப்படின்னா பாரி. பாரி பேசுகிற ஒவ்வொரு சொல்லுமே கபிலர் மேலே இருக்கிற பேரன்பை அப்படியே கொட்டி தீத்துச்சு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கவே இல்லை. மனதளவில் ரொம்ப இணைஞ்சிட்டாங்க. அதாவது அவங்களோட ஆழ்மன உரையாடல் நிற்கலை, வாய் மட்டும்தான் பேசாமல் இருக்கு. மனசை வந்து இந்த எண்ணங்கள்லேருந்து வேற ஒரு எண்ணத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கபிலருக்கு தோணுச்சு. அமைதியை கலைச்சிட்டு பேசினார். ஏதாவது ஒன்று பேசி வேற எங்கேயாவது திசை திருப்பணும்ல, அதுக்காக. ஆமாம், அன்னைக்கு ஒரு நாள் உன்னோட முப்பாட்டை வந்து திரையர் பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு நீ சொன்னேல்ல, அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். யார் அந்த திரையர்கள் அப்படின்னு கேட்டார் கபிலர். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, தொடர்ச்சியாக கதை கேட்குறவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். எங்கள் மூதாதையரில் வந்து ஒருத்தர் திரையர் மகளை கல்யாணம் பண்ணதுனால தான் எனக்கு வந்து காட்டெருமையை அடக்கிற வலு அந்த என்னோட தோள்களுக்கு கிடைச்சதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரி சொல்லியிருந்த ஒரு உரையாடல் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். அந்த திரையர்கள்னால் யார் அப்படிங்கிற கேள்வியை இப்போ கேட்டு உரையாடலை வந்து வேறு திசைக்கு திருப்பி விடுறாரு கபிலர். பாரி கேட்டால், உங்களுக்கு திரையர்கள் யாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னா இல்லை அப்படின்னாரு கபிலர். அவங்க குலம்தான் வெற்றிலையை வந்து முத கண்டுபிடிச்சிச்சு. இந்த மலைத்தொடரோட வீரர்கள் அப்படின்னா அது அவங்க தான் அப்படின்னா பாரி. அதாவது வெற்றிலைகளை கண்டுபிடிச்ச அந்த திரையர் குலம், அந்த குலத்தோட பாரியோட குலத்துக்கு வந்து தொடர்பு இருக்குது. வெற்றிலையை கண்டுபிடிச்ச குலத்தை பற்றி இப்போ பாரியும் கபிலரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே மதுரையில் வெண்ணிறத்தட்டு பொன்னிறத்தட்டு ரெண்டுலேயும் மஞ்சள் கிழங்கையும் வெற்றிலைகளையும் நிரப்பி வச்சு தட்டை மாற்றிக்கிட்டாங்க குலசேகர பாண்டியனும் சூழ்கடல் முதுவனும். இப்போ அவங்க வாங்கின தட்டில் இருந்து வெற்றிலையை எடுத்து மெல்ல ஆரம்பித்தாங்க.
வெற்றிலையை மென்று மென்று 2 பேரோட நாவிலையும் அதோட சாறு அப்படியே ஊறி பரவுச்சு. இந்த பக்கம் பரம்பில் வெற்றிலையை கண்டுபிடிச்ச மாவீரர்களான திரையர்களோட கதை பாரியோட நாக்கிலிருந்து அப்படியே பொங்கி வெளியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.